நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், மேட்ச்சில் செத்துட்டு என்னென்ன கதை சொல்லுவானுங்கன்னு. நம்மளோட கதையை நாம் சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கதையை நம்ம கேட்கலாமா? அப்படியே அவனுக்கு நல்ல டேமேஜ் ஏறி அட்ரா. ஒத்துக்கிறேன் ப்ரோ, உன்னோட கஷ்டத்தை நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு, 1 HP தான்டா மச்சான் அப்படின்னு சொல்கிறத மறந்துட்டீங்க. ஆமாம் ப்ரோ, சத்தியமாக ப்ரோ, இதுவும் பல டைம் நான் கேட்டுக்கிறேன். நான் இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. மூணாவதாக ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு, மச்சான் பக் ஷாட்டாக போகுதுடா அப்படின்னு சொல்கிறது. கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்மாக சொல்கிறானுங்க இதை. கதை நம்பர் 4. ஓத்தா எங்கேருந்து அடிக்கிறானே தெரியலடா டேய். நானே நிறைய டைம் சொல்லிக்கிறேன் ப்ரோ, என்னையே அடிக்கிற மாதிரி இது ப்ரோ. இது இந்த வார்த்தையை எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் சத்தியமாக நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. இது என்னடா சுன்னி கேமுன்னு நானே சொல்லிக்கிறேன். ஆனாலும் வெக்கமே இல்லாமல் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவேன். இவ்வளோ நேரம் சொன்னது கதை, இப்போ சொல்கிறது ரியாலிட்டி. லோ டிவைஸ் வந்து லேக் ஆகும் ப்ரோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இது ஒன்று நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ.